ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வெயிட் லாஸ் பண்ணேன். 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 12 கேஜி குறைச்சிருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து அது செட் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு நான் ஒர்க்கும் பண்ணிவிட்டு என்னால் வந்து கரெக்டாக அதை பண்ண முடியல. ஸோ அதனால் நானே வந்து இண்டிவிஜுவலாக வந்து சரி இதெல்லாம் பண்ணால் வெயிட் குறையுமா அப்படின்றது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் வந்து சரி நம்ம ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை பண்ணி நம்ம வந்து குறைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். ஸோ என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி வெயிட் ஏறுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். என்னென்னா நான் பேசிக்காகவே நான் ஒல்லியாக தான் இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பேன். கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஹெல்த்துக்காக பெருசாக நான் எதுவும் எடுத்துக்கல. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவேன், வெளியெல்லாம் விளையாட போவேன். பட் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் விளையாடவும் போகிறதில்ல. ப்ளஸ் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவுட் சைட் ஃபுட்டு தாங்க. நைட்டு சாப்பிட்றது, அதேமாதிரி மதியானம் சில டைம் வந்து வெளியே சாப்பிட்றது, மோஸ்ட்டாக வந்து வீட்டு சாப்பாடு அவ்வளோ சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால தான் வந்து வெயிட் எனக்கு மொத்தமாகவே ஏறுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் நான் டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ டயபெட் மாதிரி கூட இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயப்படலை, சரி நம்ம ரொம்பவே வெயிட் ஆகிட்டோமே. ஏன்னா வந்து நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. என் பையன் கூட ரொம்ப ஓட முடியல, ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. என்னடா வந்து ரொம்ப வயசாகிடுச்சா நம்மளுக்கு? அதனால் வந்து எனக்கு பயம் வந்ததுனால தான் நான் வந்து சரி நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் முடிவு பண்ணினேன். ஸோ நான் நிறைய பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சீக்கிரமாக சாப்பிட்றது, ஏர்லி டின்னர் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10:00 10:30 அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிடுவேனே. நைட்டு ரொம்ப லேட்டாகி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துறது, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஒரு சீக்கிரமாக சாப்பிடலாம். ஒரு 7 to 7:30க்குள்ளேயே ஒய்ஃப் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிஷ்ஷுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன நான் சாப்பிடுவேன்னு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் 9:00 10:00 பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து எதனா தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை வந்து எதனா சீரக தண்ணி வந்து சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படியே. ஓகே, இப்போ செகண்ட் என்னென்னா அவுட் சைட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணேங்க நான். ஃபுட்டு வெளியே வாங்குறது, நார்மலாக ஒரு டிஃபன் இருந்தாலுமே வெளியெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதுவுமே வாங்கலை. அதே மாதிரி இந்த சிப்ஸு பேக்கெட்டு, மேகி, இப்போ லேஸ்லாம் வந்து சில டைம் நம்ம போர் அடிக்கும் போது சாப்பிடுவோம். அதெல்லாம் எதுவுமே பேக்கடு ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சாப்பிடல. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் ரைஸோ பிரியாணியோ எதுவுமே நான் வெளியே வாங்கி சாப்பிடல. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து முறுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எதுவுமே நான் வந்து வெளியே வாங்கி சாப்பிடல. அதேமாரி ஜூஸ், அந்த ஃபேண்டா, மிராண்டா இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸு எதுவுமே நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்லாம் நான் தொடவே இல்லை. இது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண முன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நான் சாப்பிடாமல் இருந்தனால தான் எனக்கு வெயிட் குறைஞ்சிது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கம்மியாகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா பார்த்தீங்கன்னா சுகர் கட்டு. நீங்கள் சுகர் கட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பஃபினஸ்ஸு அதெல்லாமே வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ். எனக்குலாம் ரொம்ப குண்டாக இருந்துச்சு, அப்படியே ரொம்ப ஒல்லி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பிளாக்காக இருந்துச்சு. இப்போ சுத்தமாக கிடையாது. என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க சுத்தமாக ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் வந்து நீங்கள் சுகர் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சுகர் கட்னா வெறும் வந்து நீங்கள் அந்த ஒயிட் சுகர் மட்டும் நினச்சிக்கூடாது. இந்த நாட்டு சக்கரை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹனி, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி இப்போ இனிப்பு சம்மந்தமாக எது வந்தாலும் ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இனிப்பானது எதுவுமே இப்போ வீட்டில் சப்போஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறத சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் செய்கிறது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாங்கிரி அந்த மாதிரி இந்த குலோப் ஜாமுன் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இனிப்பே நீங்கள் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ் வந்து நீங்கள் சுகர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும், தலைலாம் வலிக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அந்த மாதிரி போகிறதுக்கு தான் அந்த மாதிரி அந்த உங்களுக்கு வந்து அந்த தூண்டும். நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா
இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இந்த பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிடுவேங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு டீ ரொம்ப அடிக்ஷன். டீல வந்து நான் ரொம்ப பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுறது அந்த மாரி. ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே சாப்பிடுவேன். இப்போ ரீசென்ட்டாவே பார்த்தீங்கன்னா, நிறைய சாப்பிட்டுட்டேன். அதனால தான் ரொம்ப வெயிட் ஏறிச்சு. ரொம்ப வந்து இங்கலாம் குண்டாயிடுச்சு. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸ் தான் ஃபுல்லாவே விட்டுட்டேன். இப்போ எல்லாமே விட்டுட்டேன். சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் தொடுறதே கிடையாது. டீ, காஃபி கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா, நானு சுகர் இல்லாம கூட குடிப்பேன். ஆனா, சுகர் போட்டுலாம் நான் குடிக்கவே மாட்டேன். ஃபுல்லாவே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பால் வந்து நீங்க சுகர் இல்லாம கூட குடிச்சுக்கலாம். அது வந்து என்ன கேட்டா நல்லது தான். டீலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க டீ லவ்வரா இருந்தீங்க, ஒரு காஃபிலாம் குடிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்சுவலா வந்து நல்லதே கிடையாது. இப்ப நான் பண்றதுனால நான் சொல்லல. அது அது ஆக்சுவலா நல்லது தான் கிடையாது. நீங்க ஒரு 2, 3 நாள் நீங்க விட்டு பாருங்க. சுகர்லாம் விட்டு பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லாம் கூட வந்து உங்களுக்கு நல்லாவே க்ளோ ஆகும். நீங்க சுகர்லாம் விட்டீங்கன்னா. அதே மாரி வந்து அ தூங்குறதுக்கு வந்து நீங்க முன்னாடியே தூங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே தூக்கம் வரும். கன்டினியூஸா நீங்க ஃபுல்லாவே நல்லாவே தூங்குவீங்க. இந்த நடுவுல எழுந்துக்கிறது அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த மாரி இருந்துச்சு. சுகர்லாம் நான் கட் பண்ணோனே எனக்கு நல்ல ஸ்லீப், குட் ஸ்லீப்பா இருந்துச்சு எனக்கு. பிஃபோர், ஆஃப்டர் வந்து நானு என்னோட ஃபேஸ் வந்து நானு இந்த வீடியோ எண்டுல வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ 4த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது புரோட்டீன்ங்க. நீங்க எல்லா மீல்லையுமே நீங்க வந்து புரோட்டீன் கண்டிப்பா சேர்க்கணும். இப்போ மார்னிங் எதனா சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதில புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். லஞ்ச்லயும் புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாரி டின்னர்லயும் கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன புரோட்டீன் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எக் இருந்துச்சுன்னா, எக் எடுத்துக்கோங்க. நீங்க அஃபோர்டபுளா வெளிய வாங்குறீங்க, நார்மலா வந்து வாங்குனீங்கன்னா, சிக்கன் எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம், அதே மாரி பன்னீர் எடுத்துக்கலாம், சென்னா எடுத்துக்கலாம், அப்புறமேட்டு ஸ்ப்ரவுட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து புரோட்டீன் தான். ஓகேங்களா? நீங்க வந்து வெளிய வந்து புரோட்டீன் பவுடர் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படி கிடையாது. நீங்க நேச்சுரலாவே இந்த மாரியும் எடுத்துக்கலாம் புரோட்டீன்லாம். ஸோ அதே மாதிரி நீங்க புரோட்டீன் வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. இப்ப நீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 7 to 7:30க்குள்ள நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னா, ஸோ நான் சாப்பிடும்போது புரோட்டீன் கொஞ்சம் நான் எடுத்துப்பேன். ஸோ சிக்கன் எடுத்துப்பேன். சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10:00 வரைக்கும் எனக்கு பசிக்காது அவ்வளோதான். ஸோ பசிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 10:30க்குள்ள அப்படி தூக்கமே வந்துரும். அவ்வளோதான் சீக்கிரமாவும் தூங்கிடுவோம். ஸோ உங்களுக்கு பசிக்கவும் பசிக்காது ஆக்சுவலா. ஸோ அதனால தான் வந்து நீங்க வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ புரோட்டீன் நீங்க எடுக்காம, நான் வந்து இந்த மாரி டயட் இருக்கேன் அப்படின்ற பேர்ல என்ன ஆகும்னா, நீங்க வந்து இப்போ சாப்பாடு மட்டும் நீங்க கம்மியா சாப்பிட்டுட்டு, ஃபைபர் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டீங்க, புரோட்டீன் சுத்தமா எடுத்துக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க டல் ஆயிடுவீங்க, ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. ஃபேட் லாஸ் ஆகுறதோட சேர்த்து உங்களுக்கு மசில் லாஸும் ஆயிடும். அதனால புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மசில் லாஸ் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ப்ளஸ் அதே மாரி புரோட்டீன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபேஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப டல் ஆயிடுவீங்க, ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. வெறும் சாப்பாடு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அந்த மாரி சாப்பிட்டுருந்தா, எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாவே இருக்காது. அதனால எப்பவுமே புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால எல்லா மீல்லையுமே நீங்க வந்து புரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, நீங்க வந்து நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாரிலாம் எடுத்துக்கலாம். பட் ஆனா அது நீங்க வந்து பவுல் மாரி ஃபுல்லா போட்டு அந்த மாரிலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா டெய்லி நீங்க கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஸோ அத எடுத்துக்கணும்னா, அது வந்து உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். இப்போ வந்து 5த்து பார்த்தீங்கன்னா, ஃபைபருங்க. ஃபைபர் கண்டிப்பா எல்லா மீல்லையுமே இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெஜிடபிள்ஸ் ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா? புரோட்டீன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, அத விட அதிகமா கூட நீங்க வந்து ஃபைபர் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லது தான். அ இப்போ ஒரு நாள் வந்து நீங்க கீரை ஃபுல்லா சாப்பிடுறீங்க அப்படின்னா, கீரை எடுத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா, ஒரு சில காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாரி நீங்களே வந்து மாத்தி மாத்தி ஆட் பண்ணிட்டு, பட் ஆனா உங்களுக்கு வந்து நெறையவே இப்போ சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, ஒரு புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைபர் அதிகமாவே எடுத்துக்கோங்க. எப்பவுமே சாப்பாடு கார்ப்ஸ் வந்து நீங்க எப்பவுமே கம்மியாவே எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க சப்பாத்தி சாப்பிட்டாலுமே சரி, சப்பாத்தியுமே கார்ப்ஸ் தான். சப்பாத்தி சாப்பிட்டாலுமே, சப்பாத்தியுமே ஒரு 2 இல்லன்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல போகாதீங்க. ஸோ அதுக்கு அதோட ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புரோட்டீனும் எடுத்துக்கணும். அதோட அதிகமா நீங்க வந்து ஃபைபரும் எடுத்துக்கணும். அதுதான் நல்லது எப்பவுமே. ஸோ அதுக்கூட நான் வந்து என்னன்னா, என்ன சொல்லுவேன்னா, நான் ஸ்லீப் சொல்லுவேன். ஸ்லீப் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா ஒரு 8 ஹவர்ஸ் நீங்க தூங்கணுங்க. சுத்தமா தூங்க முடியல அப்படின்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 ஹார்ஸ், 7 ஹார்ஸ் ஆச்சு தூங்குங்க. இப்போ எங்களால வந்து ஆனா ஆக்சுவலா 8 ஹார்ஸ் தூங்க முடியல. ஏன்னா பாப்பா வச்சிருக்கோம். அதனால நைட்லாம் ஃபுல்லா அவன் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறான். நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 ஹார்ஸ் அந்த மாரி தான் தூங்குறேன். பட் ஆனா 8 ஹார்ஸ் ஸ்லீப் வந்து எப்பவுமே நல்லது. அத விட என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பவுமே வந்து ரெகுலரா வந்து கரெக்ட்டா டயட் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து சீட் மீல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்து 2 டேஸ் வந்து கரெக்ட்டா டயட் இருந்துட்டேன். ஸோ, அதனால நான் இந்த ஒரு நாள் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எடுத்துக்கலாம். பட் ஆனா அது வந்து நீங்க ஒரு கன்சிஸ்டன்ஸியா நீங்க டிசிப்ளினா இல்லன்னு அர்த்தம். நீங்க எப்பவுமே ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க டயட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டன்ஸியா இருக்கணும்.
இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அந்த 1 மந்த் கழிச்சு நீங்கள் வந்து இப்போ வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சீட் மீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸாகவே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. அப்படியே ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே வெயிட் வந்து சீக்கிரமாக குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 கேஜி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த்லேயே நான் வந்து 90 கேஜி வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது குறைக்கவும் முடியாது. அப்படி சப்போஸ் குறைச்சாலும் அது ஆக்சுவலாக நல்லது கிடையாது. அதனால் வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 3-2 குறைஞ்சாலே அது வந்து ஒரு குட் வெயிட் லாஸ் தான். நீங்கள் அந்த மாதிரியே ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், இப்போது வந்து நான் இந்த வெயிட் லாஸில் வந்து நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், டின்னர் என்ன சாப்பிட்டேன், லஞ்ச் என்ன சாப்பிட்டேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னலாம் போடுறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 12 கேஜி குறைஞ்சிது. அதே மாதிரி எல்லாருக்குமே அதே மாதிரி 3 மந்த்ஸ்லேயே வந்து நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எனக்கு குறையலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பாடிக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் தான். 3 மந்த்ஸில் வந்து 12 கேஜி குறைஞ்சது எனக்கே ஷாக்கு தான். நான் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடிக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குறையலன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 கேஜி 2 கேஜி குறைஞ்சாலுமே அது வெயிட் லாஸ் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வீடியோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வீடியோ எங்கள் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன ரெசிபிலாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்னென்னலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.